நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நண்பர்களுக்கு இது உங்கள் மயிலை மீடியா. நான் உங்கள் மயிலை யாசின். நான் உங்களது மயிலை கமருதீன். உலகம் முழுவதுமே இன்னைக்கு பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது வந்து ஜெஃப்ரி எஸ்டீன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபைலை வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து லட்சக்கணக்கான போட்டோஸ்களும் ஆயிரக்கணக்கான வீடியோஸ்களும் ஒண்ணுன்னா வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஜெஃப்ரி எஸ்டீன் அப்படிங்கிறவன் யாரு, அவனுடைய பூர்வீகம் என்ன, அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாப்ல, இந்த ஃபைல்ஸுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அது சம்பந்தமான செய்திகளை உங்கள் தரப்பு வந்து. அதாவது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னு சொன்னா, அவர் வந்து வாழ்க்கையை வந்து சாதாரணமாக தான் ஆரம்பிக்கிறார். ஒரு அரசு ஊழியராகவோ அல்லது சாதாரண ஒரு புரோக்கராகவோ, புரோக்கர்ல பல வகைகள் இருக்குல்ல, அதுல ஒரு சாதாரண ஒரு மனிதராகவும் அவருடைய ஒரு திறமையான பேச்சு திறமையினால பல பேரை ஈர்க்கக்கூடிய அந்த வன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவர்கிட்ட நிறையவே இருக்கு. அதை வச்சு அவர் வந்து என்ன செஞ்சாரு, படிப்படியா முன்னேறிட்டு வந்தார். முதல்ல வந்து ஒரு ஆசிரியராகவும் அப்புறம் அரசு ஊழியராகவும் இருந்தவர். அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தனது ஒரு 40 வயசுக்குள்ள அவர் வந்து என்ன செய்யறாரு, முழு நேர தொழிலாக இந்த தொழில இறங்குறாரு. இவருக்கு வந்து இதுல பல்வேறு முகங்கள் இருக்குது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனை நம்ம வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு மீடியாக்கள்ல நம்ம புரோக்கர்னு அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது எப்படி ஒரு கொச்சையா சொல்றதா பெண் புரோக்கர். ஆனா இவர் வந்து வெறும் அந்த பெண் புரோக்கர் மாத்திரம் இல்லை. இந்தியாவுடைய அரசு வந்து இப்ப மோடி அங்கே போறாரு, அமெரிக்காவுக்கு சில ஒப்பந்தங்கள் போட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். மோடி மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான நாடுகள், எந்த ஒரு விஐபி தொழிலதிபர்னா அம்பானி அதானி மாதிரி உள்ள பெருங்கொண்ட தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் அமெரிக்காவுடைய அவங்களுடைய கொள்கைகள் இருக்குல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா அது எப்படி அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ்லயே வந்து 2 குரூப் இருக்கு. அந்த 2 குரூப்ல ஒரு குரூப்புடைய தலைவர் வந்து என்ன செஞ்சதுன்னா, அந்த ஆளும் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவங்க கையில வந்து ரிலையன்ஸ்ல அனில் அம்பானி, நம்ம பழைய ஆளு, இப்ப உள்ள அம்பானி இல்ல, இப்ப ஜியோ ஓட்டிட்டு இருக்காப்பே, அது அந்த அம்பானினா அவருடைய தம்பி. அந்த அம்பானி வந்து அங்கே போயிருக்கும் பொழுது கூட இந்த ரஃபேல் போர் விமானங்களை வந்து இங்க வந்து அவரு வந்து ராணுவ ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து உருவாக்கி அதை தயார் பண்ணக்கூடிய வேலைக்கு அப்பவே மோடியோட அவரும் பயணம் செஞ்சிருக்காரு. அது அவருக்கு வந்து சில கான்ட்ராக்டுகள் தரப்பட்டது. அப்ப வந்து தந்தாங்க. இதை வந்து பயங்கர கேள்விக்கு அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட நிறைய கேள்விகள் இதுல இருந்து எழுந்துச்சு. மீடியாக்கள் இதை பரபரப்பாகிச்சு. பார்லிமெண்ட்லயே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி உலக அளவில் உள்ளக்கூடிய தொழிலதிபர்களுக்கு வந்து என்ன செய்யறது, அவங்க கொடுக்கக்கூடிய சில கமிஷன் இருக்கும், அவங்க தரக்கூடிய லாபங்கள் இருக்கும், அதையும் இவன் வாங்கிட்டு என்ன செய்யறது, அதை வந்து வேறு நாடுகளோட அவங்க சேர்த்து விடுறது, இல்லாட்டி இந்தியாவிலேயே வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யறது, அந்த 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 லிங்கை ஏற்படுத்தி விடுறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் வந்து எஸ்டிபன் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. இதுல இருந்துதான் அவர் வந்து டெவலப் ஆயிருக்கு. இப்ப வந்து 1919 அவர் வந்து கைது செய்யப்பட்டு இறுதியாக அவர் வந்து மர்மமான முறையில சிறையிலேயே கொல்லப்பட்டார் என்ற ஒரு தகவல் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அவரு கொல்லப்பட்ட பிறகுதான், இல்ல கொல்லப்பட்டாரா இல்ல தற்கொலை செய்து சந்தேகம். ஆமா, 2மே இருக்கு. அதாவது சிறையிலேயே அவர் வந்து அது வந்து வெளியே வந்து தெளிவாக வரல. ஒண்ணு வந்து அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு தகவல், இன்னும் ஒண்ணு அரசு இயந்திரமே, அங்க உள்ள அரசு மீடியா, ஏன்னா அமெரிக்கா. ஆமா, ஏன்னா இதுல வந்து யார் இதுல ஒரு முக்கியமா வந்து இந்த விஷயங்களை வராதுன்னு பார்த்தா பில் கிளின்டன் வராரு முதல்ல. பில் கிளின்டன் பத்தி உங்களுக்கு தெரியும். பில் கிளின்டன் வந்து ஒரு பெண்ணை அழைத்து அவங்க வந்து அவர் வந்து அவருடைய ரூம்லயே ஓரல் செக்ஸ் வச்சுக்கிட்டாரு. அதுக்காக அவரு பதவியை ராஜினாமா பண்ணாரு. அவரை வந்து எந்த அளவுக்கு சொன்னா, அமெரிக்க அதிபர்களுக்கு வானுயர்ந்த அதிகாரம் அந்த நாட்டுல இருக்கு. அவங்க சர்வசாதாரணமா வந்து ராஜினாமா பண்ண வைக்கவோ, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கவோ, ஏதாவது ஒரு வழக்கு தொடரவோ, அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த மாதிரி உள்ள ஒரு நாட்டுல வந்து பில் கிளின்டன் இந்த புகார்ல சிக்கவும் அதை பார்லிமெண்ட்லயே வச்சு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவரை கடுமையா கண்டனத்துக்கு ஆளாக்கப்பட்டாரு. மிகப்பெரிய பிரச்சனையால அவர் வந்து என்ன செஞ்சாரு, மாட்டிக்கிட்டு முடிச்சாரு பில் கிளின்டன். அந்த பில் கிளின்டனுக்கு அந்த பெண்ணை அனுப்புனது யாருன்னா இவன் தான் அனுப்பியிருக்கான். எப்ஸ்டீன் தான் என்ன செஞ்சிருக்காப்ல, இந்த ஒரு பெண்ணை வந்து அனுப்பி வச்சிருக்கதே இவன் தான். அப்ப அவன் வந்து இவன் தொடர்ச்சியாவே வந்து பில் கிளின்டன் அவங்க வயசு கம்மி இல்ல, ஸ்டார்டிங்ல அவன் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்கான். ஆமா, ஸ்டார்டிங்ல அதுல இருந்தா அதனுடைய தொடர்ச்சி இருக்கு. ரெண்டாவது பில் கிளின்டன் வந்து வீக்னஸ், பெண்கள் விஷயத்துல அந்த வந்து ரொம்ப வீக்னஸ். அதை சரியா அவன் வந்து கம்மியான வயசுல
இப்ப இவர்லாம் ரொம்ப இளைஞர்ல தானே வந்தாரு. இவர் வந்து முன்னாள் அதிபர் ஒருத்தர் இருந்தாரு வயசானவர், இவர் வந்து 78 80 வயசை கடந்தது. அவர் மேல இந்த குற்றச்சாட்டுலாம் வரல. பில் கிளின்டனுடைய வயசு அவர் ஜனாதிபதி ஆகும்போது 50 52 வயசு தான். அதனால வந்து அவர் மேல வந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவருடைய அலுவலகத்திலே அவர் செஞ்சதுனால அது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி அவர் மிகப்பெரிய அவமானப்பட்டுதான் அவர் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு தான் ஏற்பட்டுச்சு. மத்த இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தனியா அவங்க வந்து வெளி இடத்துல போய் செஞ்சாங்க. இவர் வந்து அவர் அலுவலகத்தை செஞ்சதுனால இவர் மிகப்பெரிய கண்டனத்துக்கு இவர் ஆளானார். அப்போ இந்த மாதிரி இவர் ஒரு தன்னுடைய இதுதான் அதாவது பொதுவா மனிதர்களுக்கு இருக்கிற வீக்னஸ்ல பணத்தாசை, பெண்ணாசை, மண்ணாசைன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த ரெண்டு ஆசைகளை கூட சில பேர் தப்பிச்சிருவான். பணம் வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கும், பொண்ணு அவங்க கிட்ட இருக்கும், பொருள் அவங்க கிட்ட இருக்கும், மண்ணு அவங்க கிட்ட இருக்கும். மண்ணுனா வீடு, கட்டடங்கள், சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்கும். அப்ப அவனுக்கு எந்த ஆசையை நோக்கி போவான்? பெண்ணாசையை நோக்கி தான் போவான். அதுதான் அவனுக்கு கிட்ட தீராத ஆசை. அப்ப அந்த மாதிரி உள்ள ஆட்களை வந்து பணக்காரர்களை, மிகப்பெரிய அதிபர்களை, ஜனாதிபதிகளை, பிரதமர்களை, அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அந்த செக்ஸ் சம்பந்தப்பட்டதுல உள்ள வக்கிர புத்திகள் அதெல்லாம் இவன் சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செஞ்சிருக்கான், ஒவ்வொருத்தருக்கு கேட்டு அவங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றிட்டான். உனக்கு எந்த மாதிரி வேணும், என்ன டேஸ்ட், இல்ல எனக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வேணும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க, 12 வயசு 14 வயசு 8 வயசு பிள்ளைங்க கூட இருக்காது. பார்க்கும்போது நமக்கு மனசு பதறுது. இவங்க எல்லாம் வந்து என்ன, இவங்க எல்லாம் அதிபர்கள் அவர்களுக்கும் வந்து பசங்க இருப்பாங்கல்ல, இவருடைய அந்த யூடியூப் வயசுதான் போனவங்க எல்லாம் யாருன்னா நம்மள மாதிரி ஒரு நம்ம வயசு கூட இல்ல, சின்ன வயசு எல்லாமே 14 15 16 எல்லாம் அந்த அதிபர்களா இருக்காங்க இல்ல. அவங்க எல்லாம் பார்த்தா என்ன வயசான ஆள் தான். ரொம்ப அப்பவே அவனுக்கு 60 வயசு கடந்துருப்பான். புரியுதா? அப்போ எல்லா அதிபர்களும் போனவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 50 60 வயசை கடந்தவங்க தான். இந்த புகார் வந்து இன்னைக்கு நேரத்துல இல்ல, இது வந்து ரொம்ப அவன் வந்து 2019 தான் அவன் வந்து மர்மமான முறையில சிறையில இறக்குறான். இறந்தானோ இல்ல கொல்லப்படையலாம், இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொல்லப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள். அவன் வந்து இத வந்து பல்வேறு டிபி சொல்லுவாங்கல்ல, மெமரியில டிபி, ஆமா டெராபைட்டா, அந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறான், இதுல எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த ஃபைல்கள் 30 லட்சம் பக்கம்னா அது எத்தனை ஜிபி பிடிக்கும், டிபி கணக்குல வரும், டெராபைட் கணக்குல வந்து அது வந்து இன்னைக்கு வந்து டெராபைட்னா எத்தனை 1000க்கு மேல ஒரு ஜிபி, அந்த அளவுக்கு அவன் வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சேமிச்சு வச்ச இதெல்லாம் ஒரு காலத்துல வெளியே வந்துடும், அது இதாயிடும் சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தனக்கு ஒரு இமெயிலும் அனுப்பிக்கிட்டான். தனக்கு தானே, புரியுதா உங்களுக்கு? ஆமா, சேஃப்டிக்காண்டி அவனுக்கு உள்ள இமெயிலையும் அனுப்பிக்கிட்டான். நம்ம என்னைக்காவது மாட்டுவோம், நம்மளை எப்ப எப்படியாவது கொள்ளுவாங்க, இந்த அதிகார வர்க்கம் நம்மளை விடாது, நம்ம கிட்ட சிக்கினதெல்லாம் விஐபிகள், அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து என்னைக்காவது பழி வாங்குவாங்கன்னு அவன் உள் மனசு சொல்லிடு. அதை வச்சு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், எல்லாமே தனக்கு தேவை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டான், எல்லாத்தையும் சேமிச்சும் வச்சுக்கிட்டான். ஏன்னா அப்பவே 2019 எல்லா நவீனமும் வந்துருச்சு இல்ல, எல்லா நவீனங்களும் வந்துருச்சு. நம்ம நாட்டுல இப்பதான் பெரும்பாலும் வந்துருக்கலாம், அமெரிக்கால அதுக்கு முன்னாடியே வந்துருக்கு. அதனால எல்லா அம்சங்களையும் அவன் வந்து என்ன செஞ்சுட்டான், எடுத்து சேர்த்து பக்காவா வச்சுக்கிட்டு தான். இதுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் அந்த எப்ஸ்டைனுக்கும் உள்ளான தொடர்பு அது சம்பந்தமாவும் பேசப்படுது சமூக வலைதளங்கள்ல. இஸ்ரேலுடைய வேலை தான் இதெல்லாமே. இஸ்ரேலுக்கு முக்கால்வாசி இது இருக்கு. எப்படின்னா அவன் யூஸ் ஆகணும். இவன் என்ன, அதுதான் நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், இவனுக்கு பல்வேறு முகங்கள் இருக்கு. எதையும் செக்ஸ் புரோக்கர் பண்றது கிடையாது, அது இவனுடைய முக்கிய வேலை கிடையாது. இவன் வந்து எப்படின்னா செக்ஸ் புரோக்கர், இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான விஷயங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றது. கரெக்ட், பிளாக்மெயில் பண்றது, அதெல்லாம் அவங்க வந்து செட் ஆகாத போதுதான் பிளாக்மெயிலே அவன் பண்ண வேண்டியது. அவனுக்கே தெரிஞ்சிடும், ஆமாப்பா இந்த மாதிரி தீவுக்கு போனோம், அப்ப எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் தீவே அவனுக்கு சொந்தமான, எவ்வளவு பெரிய, ஆமா ஆமா சொந்தமான தீவு, அதுக்குன்னு சொந்தமா பிளைட் வச்சிருக்கான். அப்படி பார்க்க போனா அவன் பெரிய கோடீஸ்வரர். வர அதிபர்கள் எல்லாம் வாங்க நம்ம ஒரு பார்ட்டி இருக்கு, சாதாரணமா சொல்லிதான் கூப்பிடுறது, வாங்க ஒரு பார்ட்டி இருக்கு. வேகமா உள்ளவங்க எல்லாம் அவங்க தெரியும், ஆல்ரெடி யாரும் போய் வந்திருப்பாங்க, அவங்க பிரச்சனை இல்லை. புதுசா ஒருத்தர் போராடுன்னு வச்சுக்கணும், ஒரு விருந்து மாதிரி நினைச்சு போயிருப்பாரு, வாங்க ஒரு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தது. போயிட்டு அங்க வந்து அவங்களுக்கு அங்க போனா எல்லாருமே அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது பெண்களை பார்க்கும்போது கிழவனா இருந்தாலும் அவன் வீட்டுல செய்யும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 80 வயசு வரைக்கும் கூட அவனுக்கு ஆண்மைன்றது அவனுக்கு இருக்கும். புரியுதா? இது வந்து ஆணுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, வாயில எச்சி கூட வரைக்கும் அவனுக்கு வந்து ஆண்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அது தொடர்பு இருக்கு. சில பேர் நம்ம நினைச்சிடும் வயசானவன் அவன் அப்பா இதெல்லாம் பண்ண போறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் இவரு பிரதமர் மோடியை கூட அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வந்து யாரையும் வந்து இதுல வந்து நம்புறதுக்கு ஆம்பளைகளை
அதான் பூனையில சைவம் கிடையாது. ஏன்னா இப்ப அவனை பத்தி இன்னைக்கு வெளியான ஆவணங்கள் எல்லாமே வந்து இந்த செக்ஸுவல் ரீதியாகத்தான் இதுக்கு அப்பாற்பட்டு வேற எந்த செய்தியும் பேசப்படல. ஆமா ஆமா. அப்ப அவனை போய் அது இந்திய பிரதமராக இருக்கட்டும் எந்த ஒரு பிரபலியமாக இருக்கட்டும் கண்டிப்பா சந்திக்கிறதுக்கு உண்டான வேலை என்ன, இப்ப இதுதான் பிரதானமான ஒரு காரணமாக இருக்கும். அதுதான் முக்கியமான குற்றச்சாட்டுகளை வந்து பல கட்சிகள் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆமா, அவன் வந்து ஊழல் செஞ்சான், தரகர் வேலை செஞ்சான், அது அந்த இது குற்றச்சாட்டுலாம் வரல. ஆனா அவன் அதையும் செஞ்சிருக்கிறான். பிரதானமா வர்றது இந்த செக்ஸ் குற்றச்சாட்டு தான். அப்ப இதுல வந்து இவன் வந்து இதை மாத்திரம் பார்க்கல, ஒரு ஒப்பந்தம் ஆகி பெரிய பல ஆயிரம் கோடிகள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியா வந்து அங்க கொடுக்குதுன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு, அந்த பிரதமர்கள் ஒரு குரூப் மட்டும் போக மாட்டாங்க. பிரதமர் போறாருன்னா தனி விமானத்துல எல்லா அதிகாரியும் போடுவான். இப்ப ராணுவ ராணுவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இல்ல ராணுவ சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் எல்லாருமே போவாங்க. அதுல ஒரு எப்படி குறைஞ்சது ஒரு பிளைட்ல 100-150 பேர் என்ன செய்வாங்க, தனி பிளைட்ல அப்படிதான் போய் இறங்குவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கு எல்லாமே தனி குழுவா தான் போய் இறங்குவாங்க. அப்ப அவங்களை எல்லாமே குழுப்பாட்டக்கூடிய அந்த வேலையை வந்து இவன் வந்து எல்லா நாட்டுக்கும், இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் உலகத்துல எல்லா நாடுகளுக்குமே வந்து செஞ்சிருக்கான். எல்லா நாட்டு மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள், நாடுகளுடைய மன்னர்கள் முதற்கொண்டு அந்த காபா வந்து துணி கூட அவருக்கு அன்பளிப்பா வழங்கப்படும் சொல்லி செய்திகள் நம்ம வந்திருக்கா. சரி சரி. ஏன்னா இவரு சல்மானும் சீக்கிரம் இவங்க ஆல்ரெடி வீக்கானவங்க, இது தெரிஞ்சதுதான். இது ரொம்ப காலமா, இது இன்னைக்கு இல்ல. அந்த சவுதிக்கு போற வர மக்கள் சொல்லுவாங்க, இவங்க பொம்பளை விஷயத்து ரொம்ப இதா இருக்கிறாங்க. ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னே, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவர், இவங்க இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரி நாடுகளுக்கு போறாங்க, அங்க போனாலே அழகிகளை நிர்வாணமா அவுத்து விட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதெல்லாம் ஏதோ மதத்துக்கு சொல்றாங்க, ஏதோ ஒரு இதுக்காண்டி சொல்றாங்க, இப்படிதான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அது இப்போ வந்து இதெல்லாம் வரும்பொழுது நம்மளுக்கு பகிர்ந்து, அப்ப அதெல்லாம் உண்மை போல அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த அதிபர் இதுல வந்து ரொம்ப முக்கியமா அடிபடுறது யாருன்னு சொன்னா ட்ரம்ப் தான். இன்னைக்கு இதா இருக்காரு, இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்காருல்ல அமெரிக்காவுக்கு, இவர் தான் மெயினா எல்லா இதுலயுமே இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி போட்டோ எல்லாமே ட்ரம்ப் தான். சின்ன சின்ன பிள்ளைங்களோட ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு கொடூரம் வகைகள்லாம் அதிகமா இருக்கிறதே லாய்க்கலாக. நீ என்ன நீ உலகத்தை ஈரான் ஏன் தலையிடுற, அங்க வந்து போராட்டம் பண்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்காக போராட்டம்னா அதுக்கு தாக்குதல் நடத்துவாங்க. எல்லா நாட்டையும் ஓ நாட்டு இப்ப பிரச்சனை போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஈரான் வந்து தாக்குதல் நடத்த முடியுமா? அப்போ இப்ப வந்து இருக்கிறதுலே அமெரிக்க ஜனாதிபதிகள ஒண்ணு கிளின்டன் ஒரு பெரிய கல்ச்சர் ஒவ்வொரு விஷயத்துல, அதுக்கடுத்து இவன் சென்ற ஆட்சியிலையும் கூட வந்து இவன் மேல வந்து விபச்சார ஆணையங்களோட இவன் சம்மந்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் அந்த கேஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பூம் ஆச்சு. சரியா? அப்ப இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டா இந்த விஷயத்துல அதிகம் சிக்கி இருக்கிறது ட்ரம்ப் தான். ட்ரம்ப் உண்மையிலே வந்து என்ன செய்யணும், ராஜினாமா பண்ணணும். அவன் வந்து இதெல்லாம் வந்து தார்மீக இதா ஏத்துக்கிட்டு ட்ரம்ப் வந்து ராஜினாமா பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து உலக அளவுல இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அது இல்லாம அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் இஸ்ரேலுடைய உளவுத்துறையிலே அவன் இருந்திருக்கான். மொசாட் வந்து அந்த இஸ்ரேல் உளவுத்துறை இருக்குல்ல, அந்த மொசாட் சிறையில் இருக்கின்றவங்க கூட 6 நாள்ல விடுதலை அடிச்சுக்காங்கன்னா அது காரணம் வந்து நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. அவன் எந்த அளவுக்கு 6 நாள்ல வந்து விடுதலை பண்றாங்கன்னு சொன்னா, அவனுக்கு எது 6 நாள் இல்ல, அவன் வந்து இருந்திருக்கிறான் ஒரு 10 மாசம் கிட்ட தான் செயல இருந்திருக்கான். வாரத்துக்கு 6 நாள் வெளியே போயிருக்கான். ஒரு நாள் தான் உள்ள இருந்திருக்கான். 6 நாள் அவனுக்கு விடுமுறை. ஆய்வு செய்து பார்க்கும்போது உளவுத்துறையில இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி. ஆமா, அது இல்லாம அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப கடுமையானதான் நம்ம இவ்வளவு காலம் கேள்விப்படுறோம். அமெரிக்கா சட்டம்லாம் பயங்கரமான சட்டம் தான், கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, நீதிபதியா இருந்தாலும் கரெக்டா நடப்பான் அப்படிதான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படுறோம். ஆனா இவன் விஷயத்துல மட்டும் இவனை வந்து அப்படியே பொறுப்போக்கா விட்டுருக்காங்க. இவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொன்னா அந்த நாட்டு சட்ட பிரகாரம் சிறுமிகளை இந்த மாதிரி பாலியலுக்கு உட்படுத்தினா அவன் வந்து 100 ஆண்டு கூட ஜெயில இருக்கணும். 100 ஆண்டு கூட ஜெயில இருக்கணும். வெறும் 13 மாசம் தான் வந்து அவனுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு. தண்டனை கிடைச்சதுல கூட அதுலயும் வந்து 6 நாள் வெளியே இருக்கலாம், ஜெயில் வெளியே வந்துடலாம், 1 நாள் தான் உள்ள போயிருக்கணும். அது ஏன்னு சொல்லிட்டு அப்பவே இந்த பிரச்சனைகள்லாம் வந்தபோது அவர் உளவுத்துறையில இருந்தாரு, அவருக்கு வந்து நாட்டுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டங்களே இவனுக்கு தாண்டி வந்து என்ன செஞ்சிருக்கிறது, வளைஞ்சு கொடுத்திருக்கு. 13 மாசத்துல ஜெயில் எடுத்துட்டு 10 மாசத்துக்கு வெளியே வரலாம். அப்ப அவனுக்கு வந்து ஒரு தண்டனைன்றதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா 6 நாள் ஆளுக்கு வெளியே வந்து வெளியதான் இருக்கான், 1 நாள் தான் உள்ள போயிருக்கான். அப்ப பார்க்க போனா 10 நாள் தான் உள்ள, 10 நாளா 8 நாள் வரும், வாரத்துக்கு 6 நாள் அப்படி ஒரு சொற்பமா ஒரு 50 நாள் கூட உள்ள இருக்கணும். 10 மாசத்துல அவன் 50 நாள் கூட
உள்ளக்க இருந்திருக்க மாட்டான். இதுதான் அவனுக்கு தண்டனையே கிடையாது. அப்படியே அவன் உள்ளக்க இருந்தா கூட விஐபி கிளாஸ்ல அவன் வந்திருக்கான். விஐபிகளுக்கு உள்ள அது சிறப்பான அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய ஜெயில் இருக்கும்ல, அதுலதான் அவன் இங்க இருந்திருக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு இவன் வந்து ஒரு முக்கியமான ஆளா அமெரிக்காவுக்கு பல வகையில, ஏன்னா இஸ்ரேலுடைய அழுத்தமும் இருக்கு அமெரிக்காவுக்கு, இவனை வந்து வெளியே விட்டுருங்க. ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்பாங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா இந்த யூதர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அமெரிக்கா இருக்கு. கண்டிப்பா அமெரிக்கான்ற நாடு எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அது திரைப்படமா இருந்தாலும் சரி, தொழில்களாக இருந்தாலும் சரி, ராணுவ ஆயுதங்கள் உற்பத்தி பண்றதா இருந்தாலும் சரி, இந்த பொருள்களை தயார் பண்ணி விற்கிறாங்கல்ல, கோகோ கோலா, பெப்சி, அதை இது பேஸ்புக் எல்லாம். இப்ப இது என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு ஆதாரப்பூர்வமா செய்திகள் வெளிவந்தா கூட சரி, இதுல சிக்கி இருக்கக்கூடிய பிரபலங்கள் தான். உதாரணத்துக்கு நம்ம மோடியா இருக்கட்டும், சரி, அமெரிக்க அதிபரா இருக்கட்டும், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. எப்படி சம்பந்தம் இல்லாம எப்படி போவாங்க? எல்லாம் பட்டாளத்துல வெளியே இருக்கு போட்டோட சம்பந்தம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தப்பு செய்ய நான் புரிஞ்சு தப்பு செஞ்சாடா அப்படின்னு கேட்கும்போது தப்பு செய்யணும்னு சொல்லுவான். செய்யலாம் எல்லாருமே சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே தெளிவாயிடுச்சு. அதாவது இது எந்த அளவுக்கு பார்க்கணும்பா, எல்லாமே எல்லா உலக அளவுல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். உலக அளவுல ஒரு பிரச்சனைக்கு எத்தனை பக்கத்துல தீர்ப்பு வரும், எத்தனை பக்கத்துல அதோடைய ஆதாரங்கள் இருக்குன்னு பார்த்தா சில ஆயிரக்கணக்கான பார்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு 2000, 3000, 5000 எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எவ்வளவு தெரியுமா? இன்ச் பை இன்ச்சா ஒரு மெயில் ஐடி இல்லாம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். அதான் டைரி மாதிரி எழுதி இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் இப்படி டைரி எழுதுற பழக்கம் இருக்குல்ல, இன்னைக்கு நான் இதை பண்ணேன், இதை செஞ்சு, அந்த மாதிரி அவன் எல்லா நடப்புகளையும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையும் எல்லாத்தையுமே வீடியோல எடுத்து, கேமரால எடுத்து எல்லாத்தையும் வந்து ஃபைல் பண்ணி பக்காவா அவன் வச்சுட்டு போயிருக்கான். இப்ப வந்திருக்கிறது 30 லட்சம் பக்கம். சில ஆயிரங்கள்லாம் கூட அது டக்குனு பக்கம் 2000 வீடியோ. ஆமா, புகைப்படங்கள். அப்ப இதுல யாரெல்லாம் சிக்கிருக்காங்கன்னா, இங்கிலாந்துடைய அரசு பரம்பரை ஸ்டூவர்ட்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஒரு இளவரசன். அவனை வந்து இதுல சிக்கிருக்கான். அவனை சிக்கி இது வந்து இங்கிலாந்துடைய அரசு குடும்பத்துக்கு எப்பவும் தெரிஞ்சு அவனை வந்து அப்படியே டம்மி ஆக்கி ஒண்ணுக்குள்ளாம ஆக்கிட்டாங்க. ஸ்டூவர்ட்னு ஒரு இருக்கிறதே இப்ப தெரியல, வெளியே தெரியுதா? அதுல மத்த இளவரசர்கள்லாம் செய்திகள்லாம் வரும். இந்த தீவுக்கு போனாரு, அந்த தீவுக்கு போனாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு வரும். இந்த இந்தியாவுக்கு சில சமயம் வருவாங்க, அதெல்லாம் தெரியும். இந்த ஸ்டூவர்ட்ன்ற இந்த இவன் வந்து கடைசி இளவரசர்கள ஒரு ஆளு. சரியா? இந்த ஆளை வந்து அப்படியே இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படியே டம்மி ஆக்கி அவனை வந்து அரண்மனையை விட்டு வெளியேற்றிய மாதிரி அவனை வந்து ஒதுங்கலாம் ஆக்கிடுச்சு. அந்த இது இல்லாம பல நாடுகள்ல வந்து இருக்கக்கூடிய பிரதமர்கள் இதுல சம்மந்தப்பட்டு இவங்களை மட்டும்தான் நம்ம முகம் தெரியுது. யாரு தெரியும் நம்மளுக்கு? நம்மளுடைய நாலேஜுக்கு ட்ரம்ப் தெரியும், கிளின்டன் தெரியும். அந்த போட்டோவை பார்த்தா சல்மானை தெரியும். இன்னும் மத்த நிறைய முகங்கள் அதுல இருக்கு, நிறைய பேருக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் யாரும் தெரியாது. அப்படி பார்த்தா பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதமர்கள் மற்ற முக்கியமான ஆட்கள்லாம் வந்து அரசு பதவியில இருக்கிறவங்க இன்னைக்கு பதவி விலகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா இது வந்து உண்மை தானே? இது 100% உண்மையான விஷயம் தானே? அப்ப இதை வந்து யாரு இதுல சம்பந்தப்பட்டு இருந்தாலும் சரி, அவங்க வந்து இதுல வந்து உண்மையிலே தொடர்புதான் இருக்காங்கன்னா இதனுடைய அர்த்தம். இது வந்து எதையும் கூடி மறைக்க முடியாது. ஆனா ட்ரம்புடைய விவகாரத்துல அவங்க அதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே கிளின்டனை போட்டு பாடாப்படுத்துறாங்க, இருந்துச்சு அந்த பிரச்சனை. ஆனா ட்ரம்புக்கு அங்க ஆகக்கூடிய ட்ரம்ப் இப்ப எந்த அளவுக்கு ஆகிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டை வந்து ஜனநாயக நாடா இருக்க அமெரிக்காவை ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ட்ரம்ப். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா 2 சபையிலையும், ஒண்ணு அங்க பார்லிமெண்ட் ஒண்ணு இருக்கு, செனட் சபையும் ஒண்ணு, 2 சபையிலையும் அதுக்கு வந்து முழு ஆதரவு இருக்கணும். அதுக்கு பல்வேறு இதுகள் இருக்கு. நான் ஒரு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும்னா அது அவங்களுக்கு பயங்கரமான பவர் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல வந்து 2 சபையில அவங்களுக்கு ஆதரவு இருக்கு. இருந்தால்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். அது எப்படி அமெரிக்கா அதை எப்படி செய்ய போகுது, என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது அது ஒரு இன்னும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆமா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து சொன்னாப்புல அந்த உலக லெவலில் உள்ள அரசியல் தலைவர்களை சிக்க வைக்கணும். சில சமயம் நம்ம பார்ப்போம்ல, திடீர்னு பிரதமர் வந்து இஸ்ரேலுக்கு போறாங்க. எந்த பிரதமர் போகுது? இந்திரா காந்தி எல்லாம் வந்து பாலஸ்தீன விஷயத்துல அவங்க கடுமையான எதிர்ப்பு நிலையில இருந்தாங்க. ராஜீவ்காந்தியும் அப்படிதான். அடுத்து யாரா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மோடி காலத்துலதான் இஸ்ரேலோட ஒரு நெருக்கமான உறவுலாம் வருது. இவரே இங்க போறாரு. எந்த பிரதமரும் அவங்களை வந்து எதுக்குமே அழைச்சதும் இல்லை, இந்தியாவுக்கு அழைச்சதும் இல்லை, இந்தியாவோட நிகழ்ச்சியில அவங்க கலந்துகிட்டதும் இல்லை. ஏதாவது ஒரு அமைதி ஒப்பந்தம் பாலஸ்தீனத்துக்கும் இதுக்கும் யாசர் அரபாத்துக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஐநாவில் நடக்குதுன்னா அப்ப நம்ம நாட்டுடைய தூதர்கள், முக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்வாங்க. இதுதான் வந்து வழக்கமா இருந்தது. ஆனா வந்து பிரதமர் வந்து மோடி வந்து அங்க அவர் அமெரிக்க இதுக்கு இஸ்ரேலுக்கு போறாருன்னு சொன்னா கூட
அதுக்கு முன்னால ஏற்பாடு எல்லாம் பண்ணது இந்த எப்ஸ்டீன் தான். சரி சரி. புரியுதா அவங்களுக்கு? எல்லா வகையிலுமே வந்து அவங்க வந்து ஒரு சுருக்கி பார்த்தோம்னு சொன்னா உலகத்தையே தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உலகத்தையே கைப்பற்றல. உலகத்துல என்ன அந்த அதிபர்கள் தான் எல்லாமே வந்துட்டா, அதிபர்கள் தான் உலகம். அதிபர்கள் தானே உலகம். அவங்களே வந்து இருக்காங்க, அந்த அவங்களுடைய கைப்பட இருந்திருக்காங்க. இதுல வந்து இன்னொரு கவனிக்கக்கூடியது என்ன, இன்னைக்கு இவங்க வந்து மோசமான அதிபர்கள் சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. யார் யாரை குற்றம் சாட்டுறாங்க? இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். புத்தின்னு சொல்லுவாங்க ரஷ்ய அதிபர். வடகொரிய அதிபர் கொஞ்சம் தனியா இருப்பார்ல, டக்கு நம்மளுக்கு பேர் வரல அவரு. அப்புறம் வந்து ஈரான் அதிபர், இல்ல ஈரானுடைய ஆபீசர்ஸ் யாரா வேணா இருக்கட்டுமே, ராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அந்த நாட்டில் உள்ள மந்திரிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த எதிரி நாடுகள்ல உள்ளவங்களை ஒருத்தர் கூட அங்க நம்ம பார்க்க முடியும். அப்ப இவங்க உலக அளவுல மீடியாக்கள் வந்து மிக மோசமா வந்து பிரச்சாரம் பண்றது பேசல இவங்களதான். இந்த வடகொரிய அதிபரை பத்தி எல்லாம் ரொம்ப கேவலமான செய்திகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, பரப்புவாங்க. ஆனா வந்து அவங்க எல்லாம் வந்து இதுல வந்து சம்மந்தமே படல. புரியுதா? எல்லாம் யார் சம்பந்தப்பட்டிருக்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அமெரிக்க ஆதரவு நாடுகளுடைய, அது இந்தியா உட்பட எல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உலக அளவுல ஒரு இது இருக்குல்ல, அவங்க அந்த பிரதமர்கள், அந்த தொழிலதிபர்கள், அந்தந்த நாட்டோட தொழிலதிபர்கள், இவங்க தான் இதுல வந்து முழுக்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஐரோப்பியாவுடைய எதிரி நாடுகள்னு சொல்லக்கூடிய எதிர்கருத்து உள்ள நாடுகளுடைய தலைவர்கள் இதுல வந்து சம்பந்தமே படல. இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு அப்படியே அவங்க வந்திருந்தாங்க, அவங்கள வந்து இந்த விஷயத்துல அவங்க இன்வால்வ் பண்ணல. புரியுதா? இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அமெரிக்காவுடைய எதிர் நாடுகளுக்கு இது பிளஸ் பாயிண்ட் ஆகும், அமெரிக்காவுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான் கூட இதுல வந்து சம்பந்தப்பட்டதா வந்து தகவல்கள் வெளியாகுது. இது எந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம்? ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னு சொன்னா, இப்போ நம்ம பள்ளிவாசல் இமாம் யாராவது ஒரு தவறான குற்றச்சாட்டுல எங்கேயாவது யாராவது பெண்ணோடையோ இதோடய பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம், கடுமையான கோவம் வரும். ஏன்னா நீ மார்க்கத்தை சொல்ற, நீ வந்து ஒரு அந்த இடங்கள்ல இருக்கிற ஒரு பள்ளிவாசல்ன்றது ஒரு புனிதமான இடம், நீ வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு எப்படி நீ வந்து செய்யற அப்படின்னு நமக்கு ஒரு கடுமையான கோபங்கள் அது வருது. இமாம்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா நம்ம அதனால தான் அதிகம் கோவப்படுறோம். அண்மையில ஏதோ ஒரு மாவட்டத்துல, விருதுநகர் மாவட்டத்துல கூட ஒரு திருச்சுழியில ஒருத்தர் வந்து ஓதி கொடுத்த இது மந்திரிச்சு தாய் உனக்கு கட்டுறேன், உனக்கு எந்த பிரச்சனை அந்த கூட்டிட்டு வந்து அந்த முன்னைய ஒரு தவறா பாலியல் ரீதியா ஏதோ ஒரு துன்புறுத்தலுக்கு அவர் முற்படும் பொழுது அந்த முட்டை கட்டி கதறி அது வந்து தலையிலேயே அவர் அடிச்சு என்ன அது ரத்தம் வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் ஆச்சு. நம்ம மீடியாக்கெல்லாம் நம்ம பார்த்தோம், எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்போ அவர் மேல நமக்கு எதுக்கு அவ்வளவு கோபம் வருது? நீ வந்து மார்க்கத்தை சொல்ற இடத்துல இருக்க, அப்போ அதுல வந்து நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம அதிகமான இது வருது. இதனாலதான் இஸ்லாம் வந்து பலதார மனத்தை கொண்டு வருது. நீ 4 மனைவின்றது கூட 4 மனைவி அப்படி கிடையாது. அது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட நீ இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு கடுமையான பெரிய லெவல்ல இஸ்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான மனிதனுக்கு அந்த உடல் தேவைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து மிகப்பெரிய தாராள சலுகையை வந்து இஸ்லாம் வந்து வழங்கிட்டு போயிடுவான். அதுல என்ன வழங்கிட்டுதான் அவனுக்கு வந்து விபச்சாரம் சம்பந்தமா அவனுக்கு வந்து கடுமையா தடைகளை கொடுக்கும். புரியுதா? சவுக்கடி இதெல்லாம் வந்து 100 சவுக்கடி இதெல்லாம் கசையடிக்கலாம் தப்புன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா அவனுக்கு தாராள சலுகையை வழங்கிடுச்சு. இதுக்குமே போய் செஞ்சுதான் அது மிகப்பெரிய தண்டனை. இதனாலதான் அந்த சல்மான் மேல போவார். நீ எடுத்துட்டா புனித சின்னங்களாக இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய மக்காவையும் மதீனாவையும் நீ தான் கண்ட்ரோல் பண்ணு. நேரடியாக அதிபர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இது இருக்கு. அவங்கதான் வந்து அந்த ஹஜ்ஜியுடைய அந்த இதெல்லாம் தொடங்கி வைப்பாங்க, அந்த இதெல்லாம் நடக்கும். அவங்க அது மிகப்பெரிய ஒரு முக்கிய மெம்பரா இருக்கிறாங்க. அந்த கமிட்டியில அவங்க ஒரு முக்கிய ஒரு இதுல இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த புனிதமான அந்த சின்னங்கள் வந்து புனித ஸ்தலங்கள் வந்து உங்களுடைய நாட்டுல இருக்கு. நீ அதுக்கு கூட எந்த முக்கியத்துவம் தராம காலத்துக்கு நீங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி. இஸ்லாமிய மக்கள் இதெல்லாம் பார்த்து பில் கிளின்டன் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள அதிபர் ட்ரம்ப் இவங்களுக்கு எல்லாம் அது வந்து சர்வசாதாரணம். விபச்சாரன்றது அவங்க டீ குடிக்கிற மாதிரி டீ குடிக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் அவங்க எல்லாம் அதுக்கு நாளைக்கு அவங்க எல்லாம் மறுமை நம்பிக்கை இருக்கு. 5 பேருக்கு பதில் சொல்லுற அந்த நம்பிக்கையில அவங்க இருக்காங்களா? புரியுதா? அவங்க என்ன வேணா பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இது இஷ்யூ ஆனதுனால நம்ம பேச வேண்டியதா இருக்க ஒழிய இந்த சல்மான் மட்டும் கிடையாது. பல பேர் அந்த அரபு ட்ரெஸ்ஸோட பல பேர் இருக்கிறாங்க. அது எல்லாம் வந்து இனிமே அந்த இன்னும் மீதி இருக்கக்கூடிய இதுலயே தம்பி தாடி தான் ரொம்ப பேர் முஸ்லீம் மாதிரியே இருக்கிறான். ரொம்ப பேர் தாடி வச்சிருக்க மாட்டாங்க. சில அதிபர்கள்லாம் யோகா நாட்டு அதிபர் நீ பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வெள்ளக்கார மாதிரியே இருப்பான். யோகா நாட்டு கல்ச்சரோட நீ அடிச்சு பாரு, அவன் பொட்டெல்லாம் நீ பாத்தீங்கன்னா வெள்ளக்காரையவே இருப்பான். அந்த ஃபுல்லா அமெரிக்கன் கல்ச்சர் தான் இங்க. புரியுதா? எல்லாம் முக்காவாசி நாட்டம் அமெரிக்கன் கல்ச்சர் தான் நடக்குது. அதோட வெளிப்பாடு தான் இது. நம்ம ஏற்கனவே இவங்களை கண்டிக்க ஆரம்பிச்சது இப்போ சல்மான் வந்த பிறகுதான் சவுதிக்கு ரொம்ப நாசமா போட்டாங்க. எல்லாம் தெரியுங்களா? மதுபானங்கள் வந்துச்சு, சூதாட்ட விடுதிகள் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு.
என்ன அப்ப வந்து சட்டங்களும் அங்க வந்து என்ன ஆகுது, தண்டனை சட்டங்களும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு முன்னாடி எடுத்தாம உடனே தலைவர் தண்டனை அது இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாகி போச்சு. அப்ப அவன் வந்து இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய தொடர்பு அவனுக்கு அதிகமா இருக்க போய் தானே அவங்க கிட்ட வந்து அங்க உள்ள சிஸ்டத்தை இங்க கொண்டு வந்து அவன் குடிக்கிறான். சல்மான் குடிக்கிறதுக்கு அதான் காரணம். அப்ப அவன் கிட்ட நீ அதான் நம்ம சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகணும்னு அவன் புத்தி வந்து என்ன செஞ்சிடும், நம்ம கிட்டே ஊடுருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரதிபலிக்கும். நீ முழுக்க முழுக்க அவங்க கிட்ட போய் நீ விபச்சாரத்துல விழுந்து கிடத்தினா அவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய சிந்தனை வரும். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம், பக்கத்துல பலஸ்தீன்ல வந்து காசா மக்கள் லட்சக்கணக்கில் அவங்க கொல்லப்பட்டு பார்த்துக்கிட்ட ஒருத்தனால வந்து ஒரு நல்ல பொருளை அந்த நேரத்தை சாப்பிட முடியும். ஆனா சார் எனக்கு வந்து நம்ம வந்து ஏதோ தவறு செய்யறோமோ, நல்லதை சாப்பிட முடியல, ஒரு நல்லதை அனுபவிக்க முடியல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம சாதாரண மக்கள் நம்ம அவங்க விட்டு எங்க எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறோம். நமக்கே ஒரு பதப்பதைப்பு, இன்னும் அந்த மக்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்க, டெய்லி குண்டுலையும் குழந்தைங்க மரணிக்குது, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப இதா இருக்கும். இந்த சாப்பாடுக்காண்டி அவங்க வந்து பேசனை வச்சுக்கிட்டு பக்கெட்டை வச்சுக்கிட்டு அவங்க அல்லாடுற காட்சியெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய கொடூரமா இருந்தது. ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இவங்க அந்த மாதிரி டைப்லயும் போய் வேலையும் பண்ணிடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமானது. இவங்க வந்து சல்மான் மாதிரி ஆளுலாம் மற்ற நாட்டுலாம் கூட நம்ம விட்டுலாம். நீ வந்து காபத்துல்லாவையும் மதீனாவையும் நீ கண்ட்ரோல்ல வச்சு நீ அப்போ உன்னை வந்து நம்பி எப்படி நம்ம ஹாஜிகள் வந்து வளர்ந்துட்டு அவங்களுக்கு ஒரு இதா ஒருத்தன் நீ ஒரு வீட்டுக்கு போறப்பா, அப்ப நீ எப்படி நீ ஒரு நல்ல மனுஷன், நீ போறதா எப்படி செய்வ, ஒரு நல்ல வீட்டுக்கு தானே போவ. சாராய வீட்டுக்கு விசாரம் பண்ணி இருக்க வீட்டுக்கு போவியா? போகிட்ட ஒரு வந்து என்ன சொல்ற என்ன நினைப்பாங்க, அதே மாதிரிதான் இவனுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க கேடு கட்ட வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இதை எப்படி அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான்றது நம்மளுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. வேற வழி இல்லாம போயிட்டாரு. வேற வழி இல்லாம போய் இதுக்குதான் வந்து சில மௌலானாக்கள் இதுக்கு முன்னே பயன் பண்ணிருக்காங்க. மக்காவும் மதீனாவையும் தனி நாடா பிரிச்சு உலக சமுதாயத்துக்கிட்டே நீ கொடு, நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த குரல்கள்லாம் எழுந்திருக்கு. தானே நீங்க செஞ்ச இந்த மாதிரி மற்ற மாதிரி விபச்சார இது இவன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் செஞ்சுதானே இருப்பான், எல்லா வேலையும் அவன் செஞ்சுதானே இருப்பான். அப்ப வந்து அங்க போய் தண்ணி அடிக்காமையா இருந்திருப்பான். மதுங்கிறது எல்லாமே எல்லாமே தான் அதுல பாதிமா இருக்கும். போதை பொருள் வரைக்கும், தடை செய்யப்பட்ட போதை பொருள் வரைக்கும் அங்க வந்து போதத்துல இருந்தது எல்லாமே. அதான் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இங்க உண்டு. அப்ப வந்து அந்த மாதிரி இது வந்து இவனும் வந்து இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க. எவ்வளவு கேடு கட்டவனா இருப்பான். உண்மையிலே ராஜினாமா பண்ணணும். பண்ணாம உலக முஸ்லிம்களுக்கு இந்த சவுதி மேல வந்து ஏதாவது ஒரு கடுக்கலாவது அவங்களுக்கு திருப்தி ஏற்படும். இல்லாட்டி இருக்கிற வரைக்கும் ஆல்ரெடி அந்த நாட்டை குட்டித்தரா ஆகிக்கிட்டே வரான். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன கதி ஆக போறாங்களோ தெரியல. சரியா? அதனால வந்து இவன் வந்து ராஜினாமா பண்ணணும். இவன் வந்து பதவியிலே இருக்கக்கூடாது, வேற ஆள் அங்க வரணும். என்னதான் பட்டத்தில் இருக்குல்ல, அங்க ஒரு பாரம்பரியமா கொண்டு வந்துருக்காங்க. சல்மான் அதுக்கப்புறம் இளவரசர்கள் மன்னராட்சி கொண்டு வந்துருக்காங்க. சரி என்னமோ சரி உன் நாட்டுகள் செட் ஆகுது செய்யற நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க எடுத்துட்டு அடுத்த இளவரசரை அந்த இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமான கதை வந்து தெளிவாயிடுச்சு. அதுக்குனால அரசு மசாலா இந்த மாதிரி செய்யறாங்க பண்றாங்க என்று ஒரு இதுதான் இருக்கும். உலக அளவுல பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து தெளிவாவே ஆன பிறகு சல்மான் மாதிரி ஆட்கள் வந்து அதிபராகவே இருக்கக்கூடாது. இப்ப அவர் தான் பட்டத்து இளவரசரா அதிபரா மெயினா இருக்குது. இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டதுனால இவரு தானே வந்து ராஜினாமா படிக்க போறதா நல்லது. அதுதான் உலக இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். கூட கேட்கட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு நீ முழுக்க முழுக்க அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிபதியா இருந்த இஸ்லாமிய கட்சிகள் சவுதி மக்களே வந்து ஒரு புரட்சியை கொண்டு வந்துருவாங்க. ஆமா இதுதான் சொல்றாங்க. அங்கேயே வந்து எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. சவுதி சைட்ல எல்லாமே சோக்காலே இருக்கிறான். மார்க்கத்தை வந்து உயிரா நினைக்கிறவங்க ரெண்டு பேரு அங்க உள்ள நாட்டு அரபிகள் சொல்லுவாங்க. அந்த கிராமத்துக்குள்ள அரபிகள் அவங்களாம் வந்து இஸ்லாத்தை ரொம்ப பேருகளா இது பண்ண முடியும். சிட்டில இருக்கிறவங்களாவது அப்படி பேசுவாங்க. சவுதியோட வெளிப்புறங்களை வசிக்கக்கூடியவங்க இஸ்லாத்துல உயிர் மூச்சா நினைக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தான் கோபம் ஆத்திரம் வராதா? இதெல்லாம் வந்து இவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு இமாம் இது சம்பந்தமா பயம் பண்ண முடியுமாங்க? இந்தியாவில பண்ணிக்கலாம். சவுதியில இப்ப சல்மான் கண்டிச்சு ஒரு பயம் பண்ண முடியுமா? வர வெள்ளிக்கிழமை பண்ண முடியாது. உடனே சுற்றுவாங்க, அப்படியே இறக்கிடுவாங்களாம். பயம் பண்ணிட்டு இருக்கும்போது வாராசா அப்படின்னு சொல்லி இறக்கி அப்படியே கூட்டு போயிடுவாங்க. அப்போ இப்படிதான் அந்த நாட்டுல வந்து என்னன்னு வந்து மக்கள்கிட்ட எப்படி விழிப்புணர்வு போய் சேரும். அவங்களுக்கு சேர்றதெல்லாம் மற்ற நாடுகளை பேசுறாங்கல்ல, அதுதான் போய் அவங்களுக்கு போய் சேர்ந்த ஒழிய அவங்க நாட்டுல வந்து பார்க்க போனா இந்த மாதிரி மன்னர்கள் செய்யக்கூடியதா அவங்க குடும்ப விஷயங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து வெளிவராது. இந்த தடைகள் அவங்க குடும்ப வச்சிருக்கனால நீங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க. இது அவனே வந்து என்ன செஞ்சிருக்கான், சல்மானே வந்து அவனே இதை வந்து உணர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு போறதுன்னா உலக மக்களுக்கு, உலக இஸ்லாமிய மக்களுக்கு ஆறுதலாக இனி அவன் பதவியில இருக்க கட்டுகளும் கூட அவனுக்கு அருகதையே கிடையாது. இதுதான் நம்ம வந்து கரெக்டாக சொல்லி